இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே மாசான யமகா F8 வெர்சன் 4. இந்த வெர்சன் 4ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாடல் வெர்சன் 4 டீலக்ஸ் ரெடி கேஸ் வண்டி மதுரை வண்டி தான் பாருங்க. அப்படியே புக்கோட வந்தாச்சு. ரெடி கேஸ் வண்டி மதுரை வண்டி TN 59 நம்பரு 10/4/2024 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காப்ல கஸ்டமரு. உங்களுக்கு ஆர்சி புக்கு பேக்கு பையு எல்லாமே கொடுத்துருக்காப்ல. இப்ப நாங்க 2 சாவியோடு இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருந்து எல்லாமே இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் 3000 கிலோமீட்டர் தான் இருக்கு. உங்களுக்கு இந்த புக்கு இருக்கு. இந்த புக்கை கொண்டு போனீங்கன்னா ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா மேனுவல் புக்கை கொண்டு போனீங்கன்னா ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ நாங்கள் லேட்டஸ்ட் வண்டி போட போகும்போது ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அதா இருக்கா நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதாவது லேட்டஸ்ட் வண்டி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாங்கினாலும் சரி மொபைல் ஃபோன் வாங்கினாலும் சரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் இருக்க மாத்திட்டே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை என்ன செய்யணும் தெரியாம இருப்பாங்க, ஒரு கேட்டகரி. 2வது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் யூஸ் ஆகும். 3வது ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி வாங்கியிருக்காரு அப்படின்னா திடீர்னு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி டெல்லி எங்கேயா ஒரு இடத்துல போஸ்டிங் கொடுப்பாங்க, இல்லை வெளிநாடு போயிருப்பாப்ல. ஸோ இங்கேருந்து அதை கொண்டு போய் நம்பர் மாற்றி ஓட்டுறதுக்கு அங்கேயே புது வண்டி வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி கணக்குலையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு போஸ்ட் போட்டு நீங்களா ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணாதீங்க, நேரில் வாங்க. இப்போ இந்த வண்டிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான். இந்த வண்டி நம்பர் நீங்க போய் ஷோரூம்ல போய் ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த வண்டி நம்பரோட டீட்டெயிலாக அவங்க சொல்லிடுவாங்க ஷோரூம்ல. இந்த வண்டி நம்பரை போட்டீங்கன்னா இது எங்க வாங்கியிருக்கு, யார் வாங்கியிருக்கா, எவ்வளோ சர்வீஸ் ரெக்கார்டு, என்ன டேட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இப்போ வரை ஏதாவது வேலை பார்த்துருக்கா, மேஜர் வேலை பார்த்துருக்கா, மைனர் வேலை பார்த்துருக்கா, எல்லாமே சொல்லிடுவாங்க. இந்த வண்டியில எந்த வேலையை பார்க்கல, அப்படியே ஒரிஜினாலிட்டியா புது வண்டி கணக்குல அப்படியே தான் இருக்கு. புதுசா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். நாங்க எந்த பாலிசி கூட போடல. எல்லா வண்டிக்கு பாலிசி போடுவோம், அந்த வண்டிக்கு பாலிசி கூட போடல. அப்படியே எடுத்து ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் லைட்டா அடிச்சு நிப்பாட்டி இருக்கு. வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு. வெறும் 2 மாசம் வண்டி 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 மாசத்துல 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்காப்ல கஸ்டமர். 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்காப்ல. இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்டா சொல்ற வேலை, இந்த கஸ்டமர் சொல்ற வேலை பாத்தீங்கன்னா 1,18,000 கேட்கறாப்ல. அவர் வாங்கினது 1,58,000. நல்லா தெரிஞ்சுக்க, 1,58 வாங்கியிருக்காரு. 2 மாசம் தான் ஆகுது. அவர் கேட்கற வேலை 1,18. அதுவும் ரெடி கேஸ் வண்டி தான். நீங்க வாங்கினா ஒரு 1000 ரூபாய் பேரும் மாத்திக்கலாம். இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 5, 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. ஸோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரேட்டை எவ்வளவு பார்த்து பேசணும் பார்த்து பேசிக்கலாம். ஒரு சில வண்டிகளுக்கு நீங்க ரேட்டை பார்த்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க. ஒரு சில வண்டிகளுக்கு ஒரு மாதிரி குறைய மாதிரி இருக்கும். நீங்க டேரக்டா நம்ம கடைக்கு வாங்க, பேசுங்க, பார்த்து பண்ணி தந்துடுறேன். தேங்க்யூ.